ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ரிங்கு போட்டு விடுறான். இவங்க 2 பேரும் 5 வருஷமாக டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லிவிங்கில் கூட இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் வீட்டில் சொல்லவே இல்லை. இன்றைக்கி சொல்லிடலாம்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. ஹீரோயின் ஏதோ வந்து அவனுக்கு கிஃப்ட் இருக்குன்னு சொல்கிறா. என்னென்னு பார்த்தா ஒரு பேப்பரை கையில் வச்சு நிற்கிறா. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல இருக்கு. அது இன்னும் ஹீரோக்கே சொல்லணுன்ட்டு தான் அவங்ககிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்கா. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது இவன் கேட்குறான், என்னடி அது பேப்பரில் இருக்குன்ட்டு. அதுக்குள்ளே வந்து ஹீரோட அப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க அப்பாவை பார்த்தோன்னே ஹீரோ வந்து அதை பற்றி கண்டுக்கல. அப்படியே விலகி வந்து நின்றுடுறான். ஏன்னா இவங்க அப்பானா கொஞ்சம் வந்து இவனுக்கு பயம். சரி, எவ்வளோ நாள் தான் பயந்துக்கிட்டே இருக்கிறது, இன்றைக்கி சொல்லிட வேண்டியதான்னு சொல்லி இவன் முடிவெடுத்துட்டான். அப்போ பார்த்தா ஹீரோனோட அப்பா அங்கேருந்து கத்தி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு இவன் கேட்குறதுக்குள்ள ஹீரோவோட அப்பாவுக்கு நெஞ்சிலே ஒரு குத்து, இந்தாண்ட தடுக்க வந்த ஹீரோவுக்கு ஒரு குத்து. அவ்வளோதான், 2 பேரும் மயங்கி விட்டாங்க கீழே. ஹீரோயின் பார்க்குறா, என்னடா நடக்குதுங்கன்ட்டு ஒன்றும் புரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோட அப்பா இறந்து போயிட்டாரு. ஹீரோ கோமாக்கு போயிட்டான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ வந்திருக்க பற்றியா என் குடும்பத்துக்கே சாபக்கேடு, ஒன்றை போய் என் பையன் லவ் பண்ணுறேன்னு சொன்னான் பாரு, அவனுக்கு இதெல்லாம் தேவைதான். என் புருஷனை கொண்டுட்டா, இப்போ இங்கே இருந்து என்ன என் பிள்ளையும் கொல்ல போறியா? மரியாதையாக அங்கேருந்து போயிரு. என் பிள்ளை உன்னை பார்க்கவே விரும்பல. அவன் கடைசியாக கண்ணு மூடுறப்ப என்கிட்ட இதை தான் சொன்னான். அவள் என் கண்ணிலே படக்கூடாது, அவளை எங்கேயாவது போக சொல்லுங்கன்ட்டு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோயின் அப்படியே அவனை விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறமா ஹீரோயின் திருப்பி வந்து ஹீரோட ஏர்லைனுக்கு தான் வேலைக்கு வந்திருக்கா. ஹீரோயினோட பையன் அங்கேருந்து ஓடி வரான். இவர் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டு. ஆனால் வந்து இப்போ வரைக்கும் இவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறதே இவர் தான். அவங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டும் தான். அவள் குழந்தைய வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. இவள் படிக்க போகிறதுனால வெளில போகிறதுனாலும் அவங்க கிட்ட தான் விட்டுட்டு போவா. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஹீரோ வந்து 5 வருஷம் கழிச்சு ஹீரோயின் நம்மளை பார்க்க வந்திருக்கான்னு நினச்சிக்கிட்டு பொக்கேலாம் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஆனால் அந்த இடத்துல இருக்கிறவங்களாம் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கு, குழந்தை கூட இருக்குது. அப்படி இருந்துமே இப்போ ஒரு பைலட்டாக மாறியிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது இதெல்லாம் கேட்ட ஹீரோ, அப்போ அவன் நம்மளை மறந்துட்டாளா, கல்யாணம் ஆகி அவளுக்கு குழந்தை இருக்கான்ட்டு அவனுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்கு. உன்னை சுற்றி இருக்க சொல்கிறாங்க, சார் கொடுங்க சார் பொக்கேவா, வாங்கிட்டு வந்து என் கையிலே வச்சுருக்கீங்கும் போது நான் இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணலாம் விரும்பல, இந்தாங்க நீங்களே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு திரும்பி போயிடுறான். இவரோட பேர் பென் என்ன கேட்குறாரு, என்ன வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரிங்க அங்கிள்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு போயிடுறான். ஹீரோயின் முழிக்கிறா. இப்போ இவன் என்ன எடுத்துக்கிட்டானே தெரியல, எதுக்கு இப்படி முறைச்சிட்டு போகிறான்னு சொல்லிட்டு இவளுக்கு எதுவுமே புரியாம தான் மண்டை குழம்பு போய் நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துல ஹீரோ உள்ளே வந்து சோகமாக உட்காந்துருக்கான். அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு அந்த இடத்துக்கு வரான். இவனோட பேர் தேவ் என்ன சொல்கிறான், டே என்னடா அவள் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை அவளுக்கு, உங்கள் அப்பாவா உங்கள் அப்பா கொண்டுட்டாரு, உன்னை நெஞ்சில் குத்தி போட்டு போயிட்டார் ஹாஸ்பிட்டலில், 5 வருஷமாக உன்னை எங்கன்னு கூட வந்து பார்க்கல, இருக்கியா இல்லையான்னு கூட கேட்கல, ஆனால் இப்போ ஒரு குழந்தையோட வந்திருக்கா, ஹஸ்பண்ட் வேறு இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னதானே இந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கு, நான் கூட என்னமோ நினச்சேன்டா, ஆனால் இந்த அளவுக்குலாம் ஒஸ்ட்டாக இருக்குன்னு யோசிக்கவே இல்லை, இவளை நினச்சிட்டு 5 வருஷமானே உட்காந்துருக்க பற்றியா முட்டா பாயில் அப்படின்னு திட்டும் போது எல்லாம் எனக்கு தெரியும் போடான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அங்கேருந்து ஓடி வரா. ஓடி வந்து இன்சார்ஜ் கிட்ட கேட்டுட்டு இருக்கா, எனக்கு லீவ் வேணும், என் பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவனுக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான், நான் தான் போய் பார்த்தாகணும், என் ஷெடியூலை மட்டும் மாற்றி தர முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்க எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, இது வந்து நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணது, இதை மாற்றினா ஒன்றுமே சேஞ்ச் ஆகும், அதனால முடியாதுங்க, இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லும்போது, ஏன்னா ஒரு தடவை ஃப்ளைட் எடுத்துகிட்டு போனான்னா திருப்பி ரிட்டர்ன் சைனாக்கு வரணும்னா 5 நாள் ஆகும், அந்த 5 நாள் வரைக்கும் அவன் பையனை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணாமா, அதுக்காக தான் கேட்டுட்டு இருக்கா, முடியாதுன்னு சொல்லி அவங்க அனுப்பி வச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோ என்ன சொல்கிறான் இன்சார்ஜ் கிட்ட, என்னோட ஷெடியூலை மாற்றிடுங்க, அவங்களுக்கு பதிலாக நான் போகிறேன், அவங்களுக்கு லீவ் கொடுங்கன்னு சொல்லும்போது இல்லை சார் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது, இது என்னோட ஏர்லைன் தானே, நான் எந்த ஆர்டராக இருந்தால் போடலாம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் சார் நீங்கள் போடலாம், நான் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகேன்ட்டு போயிடுறாங்க. ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், உனக்கு கொஞ்சமாக தான் அறிவு இருக்காடா, என்னடா இப்பயும் அந்த பிள்ளை பின்னாடி சுத்த போகிறேன்னு முடிவு எடுத்துகிட்டே, என்ன அவள் என்ன பண்ணாங்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறது நின்றுட்டு இருக்கா, இப்போ என்ன அவன் புருஷனையும் பிள்ளையும் சேர்த்து பார்த்துக்க போறியானேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ கண்டுக்கிற மாதிரி தெரில. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா. குட்டி பையன் சோகமாக இருக்கான். ஏம்மா எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட நீ எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட துணைக்கி இருக்க மாட்டியா, ஏம்மா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டே வாலு, அதான் உன்னோட காட் மதர் நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது அம்மாவை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறேன், உனக்கு தெரியும்ல அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு, ஒரு சிங்கிள் மதராக இருந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறாங்க, நீ இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னவங்க அப்படி சொல்கிறாங்க ஹீரோயின் கிட்ட. நான் பார்த்துக்கிறேன், நான் வெளில போனாலும் பெண்ணை பார்த்துப்பாரு, ஸோ நீ கவலைப்படாத, நாங்கள் 2 பேர் இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை, நீ போய் வேலையை பாரு. அம்மா நீ அந்த ஏர்லைனுக்கு போயிருக்கியே, ஹீரோ ஏதாவது உன்ட்டு பிரச்சனை பண்ணுறானான்னு கேட்கும்போது, இல்லை பெருசாக எதுவும் பிரச்சனைலாம் பண்ணலை, ஆனால் லீவ் தரமாட்டுறாங்க, அதுதான் பிரச்சனையாக இருக்குது, சரி நான் கிளம்புறேன், நீங்கள் மட்டும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் ஷெடியூலை பார்த்துட்டு டேக் ஆஃப் கிளம்பிட்டான்.
ஹீரோயின் வந்து இது எதுவுமே தெரியாமல் இப்போ தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ கால் வருது. இன்சார்ஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு பதிலாக வேற ஒரு பைலட் நாங்கள் அலோகேட் பண்ணிட்டோம், ஸோ நீங்கள் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு வந்தால் போதுன்னு சொல்லும்போது, அப்படியா யார் அதுன்னு கேட்டுட்டு இருக்கா இவ. ஆப்போசிட்டில் அவங்க சொல்கிறாங்க அது ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதை கூட இவ காதில் வாங்கல. ஏன்னா இவளுக்கு முன்னாடியே தானே ஹீரோ போய்கிட்டு இருக்கா. இவளுக்கு புரிஞ்சிருச்சு இவன் தான் ஹெல்ப் பண்ணுறான்ட்டு. இவளுக்கு இப்போ புரியவே இல்லை, இவன் எதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறான், நம்ம மேலே கோவமாக இருக்கானா இல்லை இப்போ நம்ம மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கான்னு சொல்லி ஒன்றும் புரியாமல் மண்டை குழம்பி போய் நின்றுட்டு இருக்கா அந்த இடத்துல. ஹீரோவோட அப்பாவை கொன்னதுனால 5 வருஷமாக ஜெயிலில் தான் இருந்திருப்பாரு ஹீரோயினோட அப்பா. இப்போ வந்து அவர் இறந்துட்டாரு போல இருக்கு. அந்த நியூஸ் ஹீரோயினுக்கு வருது. ஹீரோயின் வந்து இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, அவளுக்குன்னு யாருமே இல்லை, யார்கிட்ட சொல்கிறது. குழந்தைய வேற ஹாஸ்பிட்டலில் விட்டு வச்சிருக்கா. அதனால வந்து ஃபினரலுக்கு தனியாக போய் அதை தான் செட் பண்ணி வைக்கணும்ட்டு போய்கிட்டு இருக்கா. அங்கே வந்து ஜெயிலரும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாரு அஸ்தியா. ஹீரோயினுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவ 1 வீக் முன்னாடி போய் அவங்க அப்பாவை மீட் பண்ணியிருப்பா. அப்போ அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்குறதுக்கு கூட தகுதி இல்லாதவம்மா, நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், இதை நான் வேணும்ட்டுலாம் பண்ணலை, ஆனால் வந்து இது ஏதோ ஒரு வகையில் லைஃப் லாங் உனக்கு வந்து ஒரு தண்டனையாக மாறிடுச்சு, இதை வந்து நான் பண்ணுறதுக்கு பதிலாக நான் செத்து போயிருந்துருக்கலாம், உன்னோட லைஃபாவது ஹாப்பியாக இருந்திருக்குள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் ஹீரோ அவங்க அம்மாவை தத்துட்ருக்கா. அம்மா அவர் தான் செத்து போயிட்டார்லம்மா, இங்கே வந்து அம்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, செத்தவர்கிட்ட என்னம்மா அவனுக்கு பிரச்சனைன்னு கேட்கும்போது, என் புருஷனை கொண்டுட்டு அவன் செத்துட்டானா அவனோட ஃபினரல் நல்லபடியாக நடந்துடுமா, அவனுக்கு இந்த மாதிரி ஒரு சாவு தேவையா, அவனுக்கு நல்ல சாவே வரக்கூடாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், இது அவனுக்கு நடக்க விட்டுருவானா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோ போகலான்னு பார்த்தா பாடி கார்ட்ஸ் வந்து தடுத்துடுறாங்க. ஹீரோயினும் ரிச்சுவல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு அந்த அஸ்தியை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆன்ட்டி வந்துட்டாங்க. அங்கேருந்து என்ன நினச்சிட்டு இருக்க மனசில், உன்னை யார் இங்கே வர சொன்னது, உங்கள் அப்பா என் வாழ்க்கையை கெடுத்தான், நீ வந்து என் பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு திருப்பி வந்துட்டியா, கொண்டா அந்த அஸ்தியன்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாருங்க ஆண்டி, அவர் செத்து போயிட்டாரு, இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அவருக்கான தண்டனையை அவரே தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு, இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண முடியும் அவர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் என்ன பண்ண முடியுமா, இந்த ரிச்சுவல்ஸ் கூட அவனுக்கு நடக்கக்கூடாது, அவன் பேயாக சுற்றணும், மரத்துக்கு மரத்தை தாவிட்டு நிற்கணும், அவனுக்கு வந்து நல்ல சாவே வரக்கூடாதுன்னு சொல்லும்போது, அவர் செத்து போயிட்டார் அதுக்காவது மரியாதை கொடுங்கன்னு கேட்கும்போது, என்ன மரியாதை கொடுக்கணும், நீ யார் தெரியுமா, என் புருஷனை கொன்னவனோட பொண்ணு, அப்படி இருக்கும்போது உன் அப்பா அம்மான தப்பில் உனக்கும் தானே பாதி இருக்கு, நீயும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நான் சந்தோஷமாக இல்லைல்ல, அதே மாதிரி நீனும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, மேலேருந்து உங்கள் அப்பா பார்ப்பான்ல, பார்க்கும்போது அவனுக்கு தெரியணும் நம்மளால தான் நம்ம பொண்ணு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்ட்டு, அதுக்கான எல்லா வேலையும் நான் பார்ப்பேன்னு சொன்னவங்க அந்த அஸ்தி அப்படியே தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்துடுது. இப்போ என்ன உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சா, கிளம்புறீங்களா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுக்கு மேலேயும் உனக்கு இருக்குது பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டைக்கு போகும்போது ஹீரோ சொல்கிறான், அம்மா போதும்மா முடிஞ்சில்லம்மா கிளம்பி தொலையம்மா, ஏம்மா இதுக்கு மேலேயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, சரி விட்றா கையா, நான் நீ சொல்கிறதுனால போகிறேன், ஆனால் இது எப்படி சும்மா விட மாட்டேன், இவன் இந்த ஊரை விட்டு போகிற வரைக்கும் நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு கோவமாக கத்திட்டு போயிடுறாங்க அங்கேருந்து. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அந்த உடஞ்சதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. என்னதான் அப்பா மேலே கோவம் இருந்தாலும், அப்பா தப்பு பண்ணியிருந்தாலும் அவளுக்கு அப்பா தானே, இந்த மாதிரி நடந்துச்சேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறா. ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணலான்ட்டு வரான், ஆனால் ஹீரோயின் வந்து அவனை வேணான்னு சொல்லிட்டு அவளே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. இவன் அப்படியே பாவமாக பார்க்குறான், நான் என்னடி பண்ணேன், என்னை ஏண்டி இப்படி தோதுக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் வந்து அவனை பார்க்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை, ஏன்னா அவளுக்கு நல்லாவே தெரியும் இது தேவையில்லாத பிரச்சனையை ஹீரோக்கு உண்டாக்கும், அவனாதே ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறா. அப்பாவோட ஃபினரலுக்கு கூட உங்கள் ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, அது என்னோட பிரச்சனை, நீங்கள் ஒன்றும் கேட்க வேணாம்னு சொல்லிட்டு அஸ்தி எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. அவன் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கான், வெளியில் வேறு ஸ்னோ பெஞ்சிக்கிட்டு இருக்க, இவளால் சுத்தமாக முடியல, குளிரில் நடுங்கிட்டே தான் போகிறா. அவன் கேட்குறான் என்கிட்ட பேச மாட்டியான்ட்டு, உங்கள் அம்மா இப்போ தான் சொல்லிட்டு போனாங்க என் பையன்கிட்டேருந்து தள்ளி இருன்ட்டு, அது உங்களுக்கு புரியலையா, தேவையில்லாமல் என்னை பிரச்சனையில் கொண்டு போய் விடணுன்னே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்கும்போது, அப்போ நம்ம லவ் நீ இப்படியே தான் என்கிட்டேருந்து டிஸ்டன்ஸ்லேயே இருக்கணும்னு நினைக்கிறியா, அப்போ நீ என்னை லவ் பண்ணதெல்லாம் உண்மை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவள் சைலண்ட்டாக நிற்கிறா. நீ எதுக்கு 5 வருஷம் என்னை விட்டுட்டு போன, இப்போ திருப்பி 5 வருஷம் கழிச்சு என்னோட ஏர்லைனுக்கு வந்திருக்க, அப்போ இதுக்கு மீனிங் வந்து நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதா, அப்படியா இருந்தால் நீ ஏர்லைனுக்கு வந்திருக்க கூடாதுன்னு கேட்கும்போது, எனக்கு தெரியாது, உண்மையாலுமே இது உங்களோட ஏர்லைன் தெரிஞ்சிருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்கல்ல உன் மூஞ்சிலே வந்து என் பையன் முழிக்க விரும்பலன்ட்டு, அதெல்லாம் யோசிச்சு பார்த்தவ சைலண்ட்டாக அங்கேருந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஹீரோ கேட்குறான், ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணும்போது, உங்களுக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாத, எதுக்கு பின்னாடி வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அது எதுவுமே உங்களுக்கு தெரியலையா, நீங்கள் பண்ணுறது தப்புன்னு உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவன் வந்து எதுவுமே புரிஞ்சிக்கிற மைண்ட் செட்லேயே இல்லை. 5 வருஷம் கழிச்சு அவளை பார்த்துருக்கான், அதுவும் தனியாக இப்போ அவள் கூட இருக்கான். அவனுக்கு அப்படியே அந்த பழைய நினைவுகள்லாம் மைண்டுக்குள்ளே வந்துட்டு போயிட்டு இருக்கு. அப்படியே டக்குன்னு வந்து அவளை கிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு கோவம் வந்துடுது.
அவனை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ நான் ஒரு குழந்தைக்கு அம்மா, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நடந்துக்கிறதுலாம் தப்புன்னு உங்களுக்கே தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவள் கழுத்தில் வந்து அவன் போட்டு விடுத்துருப்பான்ல ரிங் 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதை வந்து செயினில் கோத்து போட்டிருக்கா. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நான் கொடுத்த ரிங்கை நீ இப்போ வரைக்கும் போட்டிருக்கேன்னா அப்போ உன் மனசில் நான் இருக்கேன்னு தானே அர்த்தம். என்னத்தை மறைச்சி வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அவள் பாட்டுக்கு அதை அறுத்து அப்படி தூக்கி கடாசிட்டு போயிடுறாங்க இருந்து. இவனால் இது ஏற்றுக்கவே முடியலை. 5 வருஷமாக இவள் வந்துருவா, இவளை பார்த்துலான்னு ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். இப்போ இப்படி ஆனது அவனால் ஏற்றுக்கவே முடியல. அப்படியே அங்கே தேடிக்கிட்டு இருக்கான் அந்த ரிங்கை. வீட்டுக்கே ரொம்ப சோகமாக தான் வந்துக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வந்துட்டியா, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையான்னு கேட்கும்போது, அம்மா என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை, நான் எதுவுமே பண்ணல, அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை போதுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுதான் எனக்கும் வேணும், சீக்கிரமாக நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நீ கல்யாணம் பண்ணிக்கிற ஒரே வழி தான் அவளை விட்டு உன்னை பிரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிறது எதுவுமே அவங்க காதிலே விழல. அவள் வந்து நம்ம ஏர்லைன்லேயே ஜாயின் பண்ண போகிறான்னு தெரிஞ்சப்போ அவள் நமக்கு திருப்பி கிடைக்க போகிறான்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தில் இருந்திருப்பான். ஆனால் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கிறது, இதெல்லாம் யோசிக்கும் போதே அவனால் அதை ப்ராசஸ் கூட பண்ண முடியல. அந்தளவுக்கு வந்து மைண்ட் ரொம்ப பிளாங்காக இருக்குது. செம்மையாக குடிச்சிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா இன்சார்ஜ் கிட்ட, நானும் ஹீரோவும் ஒன்றா ஒர்க் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைம்மா அதுக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா அவர் இருக்கிறதுலே பெஸ்ட் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்லைனே அவரோடது தான், அதனால் அவர் நினச்சா தான் வருவார். ஸோ வந்து இந்த மாதிரி ஜூனியர்ஸ் கூடலாம் அவர் ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை, ஆனால் நீ நல்லபடியாக ஒர்க் பண்ணுன்னு வச்சுக்கேன், நீ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா வேணால் சான்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிக்கிறா, அப்படியா நல்ல வேலை அவங்க கூட வேலை பார்க்குற சான்ஸ் நமக்கு கிடைக்கலன்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கா. பக்கத்தில் வந்து ஒரு பைலட் உட்காந்துருக்கான். இவன் சரியான ப்ளே பாய் போல இருக்கு. ஹீரோயினை பார்த்தோன்னே அவ கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை அப்டேட் பண்ணதும் இல்லாமல் இன்றைக்கி என் பக்கத்தில் ஒரு அழகான பைலட் இருக்காங்கன்னு சொல்லி ஸ்டோரி வேறு போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். இது ஹீரோவுமே பார்த்துட்டான். பார்த்து உடனே இன்சார்ஜ் கிட்ட சொல்கிறான், இங்கே பாருங்கள் என் ஷெடியூலை மாற்றுங்க, இப்போ அங்கே ஃப்ளைட்டில் இருக்கான்ல அவனுக்கு பதிலாக என்னை மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து. அவங்க சொல்கிறாங்க இதுக்கெலாம் சான்ஸ் இல்லை சார் அப்படிங்கும்போது, நான் சொன்னால் செய்யுங்கன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். வந்தவன் அந்த ப்ளே பாய் பைலட்டை ஸ்டாப் பண்ணி, நீ இன்றைக்கி போவேன்னா நான் எடுத்துக்கிறேன் இந்த ஷெடியூல்னு சொல்லும்போது, இல்லை சார் டேக் ஆஃப் ஆக போதே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த முடிவை நான் எடுக்கணுமா நீ எடுக்கணுமா, இங்கே முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லும்போது இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஹீரோயின் கிட்ட ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். ஹீரோயின் யோசிக்கிறா, இவன் எதுக்கு இங்கே வந்தான்னு தெரியலையே, இவன் கூட வேலை பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு வந்தான், இப்படி பிரச்சனையாகுதுன்னு யோசிச்சுக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ பக்கத்தில் உட்காந்து ஒருன்னு வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், இது தெரியாது அது தெரியாதுன்னு சொல்லி கத்திக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கான். ஃப்ளைட் லேண்ட் ஆன உடனே ஹீரோயின் இவன் தொல்லை தாங்க முடியாமல் அங்கேருந்து வந்துடுறா. ஃபாஸ்ட்டாக வந்ததில் கால் சுலுக்கிடுது. கீழே விழுந்தவ எந்திரிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ என்ன பண்ணுறான், டக்குன்னு அவளை தூக்கிடுறான். ஹீரோயின் சொல்கிறா, இல்லை வேண்டான்னு சொல்லும்போது அவன் அங்கேயும் தூக்கிட்டு வந்து மெடிக்கல் ரூமில் உட்கார வச்சுட்டு காட்டு ஆயில்மெண்ட் போட்டு வரேன்னு சொல்லும்போது, இல்லை வேண்டாங்க அப்படின்னு சொல்லி அவள் தயங்குறா. குடு காலை அப்படின்னு சொல்லி வாங்கி அவன் ஆயின்மெண்ட்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேர் ஸ்கூல் டைம்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அப்பவும் இப்படி தான் ஹீரோயின் வந்து ஒரு தடவை தடுக்கி விழுந்திருப்பா. இவன் கூட்டிகிட்டு வந்து ஆயில்மெண்ட்லாம் போட்டு விட்டுட்டு இவள்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பான். அப்போ கூட செல்லமாக சண்டை போட்டிருப்பான். ஏன்டி சும்மானே இருக்க மாட்டியா, இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, இவ்வளோ க்யூட்டாக இருந்தீங்கன்னா பிடிச்சி கடிச்சு வச்சிடும் பார்த்திக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஃப்ளர்ட்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பான். அது எல்லாமே அப்படியே நினைவுக்கு வருது. இவ கேட்குறா, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு என்னை பற்றி எந்த கவலையுமே இல்லைல்ல, இந்த 5 வருஷமாக ஒரு நாள் நான் தூங்கும் போது என் கண்ணு முடி வர விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவளை பற்றி தான் சொல்ல வந்திருப்பான். ஆனால் இவனையே பார்த்துட்டு இருக்கும்போது, எங்கள் அப்பா செத்து போனது தான், உங்கள் அப்பா எங்கள் அப்பாவை குத்துனது தான் என் கண்ணு முடி வந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி சொல்லிடுறான். ஹீரோட பிரச்சனை என்னென்னா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருந்துச்சு, இது எதுவுமே அவனுக்கு பிரச்சனையே இல்லை. இப்போவும் அவள் எனக்கு வேணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகலை, அந்த குழந்தையும் ஹீரோவோடது தான். இந்த உண்மையை ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லாமல் அவன் லைஃப்குள்ளே போனால் தேவையில்லாமல் அவன் லைஃப்பில் முன்னாடி பாஸ்டில் நடந்ததெல்லாம் காலம் ஃபுல்லாக அவனுக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த குற்ற உணர்ச்சியோடு வாழ வேணான்ட்டு தான் இவ ஒதுங்கி இருக்கா. இதுதான் 2 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, உங்கள் லைஃப்குள்ளே வர்றதுக்கான ஐடியா எனக்கு எதுவுமே கிடையாது, நீங்களும் அந்த ஐடியா இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. ஆனால் இவனால் வந்து அப்படி இருக்கவே முடியல. இப்போ வரைக்கும் வால்பேப்பரில் அவளோட ஃபோட்டோவை தான் இவன் வச்சுருக்கான். நெக்ஸ்ட் டே டியூட்டிக்கு போகிறான். அங்கே பார்த்தா இந்த ப்ளே பாய் பைலட் தான் இருக்கான். அவங்ககிட்ட வந்து இங்கே ஹீரோயின் தானே வரணும், நீ எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க லீவ் எடுத்துட்டாங்க, அவங்க பையனுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையாம்மா, ரொம்ப சீரியஸ்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, அதனால தான் நான் வந்தேன்னு சொல்லும்போது, இதை கேட்ட ஹீரோ அடுத்த செகண்ட் அங்கே உட்காரல. சரி ஓகே டியூட்டியை மாற்றிக்கலாம், நான் வேறு பைலட்டை வந்து அசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான். சார் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற டைம் சார்னும் போது அவன் பாட்டு கண்டுக்காம போயிட்டான். ஆமாம் உங்கள் ஃப்ளைட்டு, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், ஃப்ளைட்டை எல்லாத்தையும் விற்றுட்டு வேலை கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு புலம்பிட்டு உட்காந்துருக்கான். இந்த பக்கம்
அந்த காட் மதர் வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க பிள்ளைய பார்த்துக்கிட்டுன்னு சொன்னால் இங்கே உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கேன்னு சொல்லி பென் கிட்ட கேட்கும்போது ஐயோ நான் ஒன்றுமே பண்ணல, அவன் வந்து தெரியாமல் கீழே வந்துட்டான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து அவர் ஆப்பிள்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்த்து ஹீரோ என்ன நினச்சிக்கிறான், என்னோட ஆப்பிள்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கான், அப்போ இவங்க ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக தான் இருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் போது அந்த குட்டி பையன் கூப்பிட்றான், அங்கிள் எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுங்கன்னு சொல்லிட்டு. எது அங்கிளா, அப்போ இவன் வந்து இவளோட ஹஸ்பண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஹீரோயினும் வந்து அவர்கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அதை விட பெண்ணு தான் இருக்கார்ல அவர் பார்த்து பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமாம் பெண்ணு தான் இதுக்கப்புறம் வந்து அவனுக்கு அப்பான்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டும் பேசினோடனே இது எல்லாத்தையும் கேட்டு ஹீரோ வந்து எந்த மாதிரி மைண்டில் எடுத்துக்கிறான்னா, ஹீரோயினுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, ஆனால் வந்து அவங்க அப்பா இப்போ கூட இல்லை, அதனால இப்போ பெண்ணை டேட் பண்ணிக்கிட்டு இருக்கா, பெண்ணு தான் இப்போ அவனுக்கு அப்பா. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து ஹீரோக்கு வந்துடுது. இப்போ அந்த கன்ஃபியூஷனில் என்ன யோசிக்கிறான்னா, இவளை பழி வாங்கியே ஆகணும், என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என்னை விட்டுட்டு போயிட்டு ஆல்ரெடி ஒருத்தவங்க கூட குழந்தை பெற்றுட்டு இப்போ இன்னொருத்தவனை டேட் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டுடுறான். 3 மாதம் வந்து ஹீரோயின் வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கான். ஹீரோயின் தெரிஞ்சோடனே ஹீரோ கிட்ட வந்து கேட்குறா, நான் பாலிசி படி தானே லீவ் எடுத்தேன், நான் ஆல்ரெடி இன்ஃபார்மும் பண்ணிட்டேன், நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணுறீங்க கேட்கும்போது, இங்கே பாரு இதோட ஓனர் நான், நீ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் தான் சொன்னோம், நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தது தான் கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட ஹீரோயின் எனக்கு வேலையை வேணாம் போடான்னு சொல்லிட்டு போயிட்டா. அதையும் சும்மா விடுவானா ஹீரோ, ஒன்று என்ன பண்ணுறான், எல்லா ஏர்லைனுக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேரோட ஹீரோயின் வருவா, அவளுக்கு யாருமே வேலை கொடுக்காதீங்க, அப்படி வேலை கொடுத்தீங்கன்னா என்னை எனிமையாக நினைக்கிறதுக்கு சம்பவம்னு சொல்லிடுறான். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா யார் வேலை கொடுப்பாங்க, ஏன்னா ஹீரோவோட கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனி, அவங்ககிட்ட பகச்சிக்கிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. ஹீரோயினும் போயிட்டு வேலை கேட்குறா. அந்த பாஸ் என்ன சொல்கிறான், இங்கே பாருங்கள் மேடம், உங்களுக்கு வேலை கொடுக்கணும் தான் இருக்குது, உங்கள் ஸ்கில்லும் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஹீரோ கிட்டேருந்து எல்லாருக்குமே ஆர்டர் வந்திருக்கு, என்கிட்டன்னு இல்லை, நீங்கள் எந்த கம்பெனிக்கு போனாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காது, நீங்கள் போய் அவர்கிட்டே பேசி பாருங்கள், அவர் மட்டும்தான் உங்களுக்கு வேலை கொடுக்க முடியும், மற்றபடி இந்த சைனாக்குள்ளே எங்கே போனாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுக்கு இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. அதனால டைரெக்டாக ஹீரோ மீட் பண்ணலான்ட்டு தான் வந்திருக்கா. அங்கே வந்து பார்த்தா ஹீரோ இல்லை, இன்சார்ஜ் தான் இருக்காங்க. ஹீரோ எங்கன்னு கேட்கும்போது அவர் ஸ்கீமிங் போயிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் கூட, எனக்கு தெரிஞ்சு 2 நாளைக்கு இங்கே வரமாட்டாருன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு வேணா அங்கே போய் மீட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ஃபீவர் இருக்குது, அவளால் சுத்தமாக முடியல, ஆனாலும் வந்து அங்கே போய் தான் ஆகணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கா. அங்கே வந்து இந்த ப்ளே பாய் வந்துட்டு, என்னாச்சு உங்களுக்கு உடம்பு சரியா என்ன, பார்த்தாலே டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் பேசும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோ, ஆமாண்டா எனக்குமே உடம்பு சரியில்லை, போய் எல்லாருக்கும் ஒரு டீ வாங்கிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் என்ன சார் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இங்கேருந்து 10 கிலோமீட்டர் காஃபி ஷாப்புங்கும் போது எனக்கும் ரொம்ப முடியலை, எனக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வர முடியுமா, நாங்கள் இருக்க பொண்ணு கேட்டோன்னே உனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல, போய் தொலைகிறேன், உங்களுக்காக இதெல்லாம் பண்ணாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு கோமா போய்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஸ்கீவிங்னா என்னென்னு கூட தெரியாது. அப்படி இருக்கிற ஹீரோவுக்காக இந்த ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு, சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ், உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசினா மட்டும் போதும்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவன் கண்டுக்கவே மாட்டான். இப்போ நான் என்ன பண்ணால் நீங்கள் என்கிட்ட பேசுவீங்கன்னு சொல்லி கேட்கும் போது, இப்போ கேட்ட பற்றியா, இதுதான் ரொம்ப நல்ல கேள்வி, எனக்கு வந்து ஸ்கீவிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அதுவும் இங்கே இருக்க பற்றியா இந்த வே வந்து அட்வான்ஸ்டில் இருக்கவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும், நீ வேணால் வந்து என்னை பிடிச்சிரு ஸ்கீவிங் பண்ணிட்டு வந்துரு, நான் அதுக்கப்புறம் நீ சொல்கிற எல்லாத்தையுமே கேட்குறேன், உனக்கு டைம் கொடுக்குறேன், என்ன புரிஞ்சுதா, செய்வியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இவன் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டான். ஹீரோயின் யோசிக்கிற 2-3 நிமிஷம், ஏன்னா இவளுக்கு ஸ்கீவிங்னா என்னென்னு கூட தெரியாது, இருந்தாலும் வந்து இப்போ அவளுக்கு அந்த வேலை ரொம்ப முக்கியம், அதனால அவன் பின்னாடியே போய்கிட்டு இருக்கா. ஆனால் இவளால் சுத்தமாக முடியல. ஒரு இடத்துல காற்றடிச்சோடனே ஓடி போய் ஒரு காட்டுக்குள்ளே விழுந்துடுறா. அவளால் எந்திரிக்கவும் முடியல, ஆல்ரெடி காலில் அடிபட்டிருக்கும், இப்போ விழுந்ததில் ரொம்ப பலமாக அடிபட்டுருது, அவளால் சுத்தமாக எந்திரிக்க முடியல. ஃபோனில் சிக்னல் இல்லை. இந்த பக்கம் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க ஹீரோ கிட்ட, ஒருவேளை திரும்பி போயிருப்பாங்களோ, இந்த அளவுக்குலாம் ரிஸ்க் எடுப்பாங்கன்னு எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைன்னு சொல்லும்போது, இவங்க சொல்கிற மாதிரிலாம் நடந்திருக்காதுன்னு ஹீரோக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஹீரோயின் எவ்வளோ அடமெண்ட்டான ஆளுன்னு அவனுக்கு அந்தளவுக்கு நல்லா கிளியராக தெரியும். அதனால் அவளை தேடிட்டு தான் காட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் பார்த்தா நிறைய ஓனாயெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் கையில் கிடச்சதெல்லாம் தூக்கி அது மண்டை மேலே அடித்து துரத்தி விட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ அவளை தான் தேடிட்டு வரான். அவன் ஃபோனில் வந்து அவனுக்குமே டவர் கிடைக்க மாட்டேங்குது, இவளை காலும் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் அப்படியே முழிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இந்த பக்கம் அல்ல எங்கேயா ஓனாய் கடிச்சு வச்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயமாக இருக்குது. என் குழந்தை வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்கானே, அவனை விட்டுட்டு நான் செத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய தாட்டு மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டு போகுது. எப்படியாவது யாராவது என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோவுமே ஹீரோயினை பார்த்துட்டான். பக்கத்தில் வந்தவன், என்னடி இப்படி இருக்கு உடம்பு, உனக்கு என்ன ஃபீவராக என்னன்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் உங்களுக்கு என்ன தேவையானன்னு கேட்கும்போது, இங்கே வா அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்காத, வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போவே பேசணும் எனக்கு, சொல்லுங்கள் என்னோடய பனிஷ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறீங்களா இல்லையா, சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது இவனுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. பைத்தியமானின்னு இந்த இடத்துல இது பேசி ஆகணுமான்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த இடத்துல தான் எனக்கு பேசி ஆகணும், சொல்லுங்கள், ஒன்று உங்கள் கம்பெனியில் எனக்கு வேலை கொடுங்க, அப்படின்னா வேறு கம்பெனிக்கு என்ன வேலைக்கு போய் விடுங்கன்னு சொல்லும்போது, அதை பற்றிலாம் அப்புறமா பேசிக்கலாம், இப்போ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், எப்போ பார்த்தாலும் சொன்ன பேச்சை கேட்காமே நடக்காது, இந்த ஒரு தடவையாவது நான்
சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கும் தூக்கிட்டே தான் வரேன், இறக்கி விடுங்க நான் போய்க்கிறேன்னு சொல்லும்போது பாஸ்வேர்டை போடுறியா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். பாஸ்வேர்டு பார்த்தா இவனோட பர்த்டே டேட்டு இவன் கேட்குறான். அப்போ இன்னும் நீ என்ன மறக்கலையான்னு கேட்கும்போது இங்கே பாருங்க அது ஹேபிட் ஆகிடுச்சு, 5 வருஷமாக யூஸ் பண்ணதில்ல, அதனால அதுக்கப்புறம் 5 வருஷமாகவும் அதையே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனும் அவளுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு அவள்கிட்ட வந்து பேசிகிட்டே உட்காந்துருக்கான். ஆனால் இவன் சொல்கிறான் என்ன டைம் ஆச்சு நீங்கள் கிளம்பலையா வீட்டுக்குன்னு கேட்கும்போது ஏடி என்ன துரத்துறதே குறியா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை என் ஹஸ்பண்ட் வந்துடுவார் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு கிளம்புனா நல்லாயிருக்கும், நீங்கள் பண்ண ஹெல்ப்லாம் தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது ஏன் பயப்படுற, என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தா நான் யாருன்னு சொல்ல வேண்டியது இருக்கும், நான் அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, எத்தனை வருஷம் நம்ம டேட்டில் இருந்தோம், எத்தனை வருஷம் லிவிங் பண்ணோம், எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்குமான்னு சொல்லி கேட்டவன் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்துட்டான். ஹீரோயினுமே அவனை தடுக்கல. ஆனால் அந்த டைம்னு பார்த்து கால் வந்துடுது. அட்டன் பண்ணி பேசினா அவளோட பையன் தான் பேசுகிறான். அவனை சொல்கிறான் அம்மா அம்மா எனக்கு உடம்பு சரியாயிருச்சான், டாக்டர் என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க, நான் கிளம்பி வரேன், எனக்கு நூடுல்ஸ் மட்டும் பண்ணி வைமான்னு சொல்லும்போது சரிடா ஓகே ஓகே பெண்ணும் கூட வராருலான்னு கேட்கும்போது ஆமாம் அம்மா வராருன்னு சொன்ன உடனே இந்த வார்த்தையை கேட்டோடனே ஹீரோ வந்து சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். இந்த பக்கம் ஹீரோவோட அம்மா அவனுக்காக பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க. இவளோட பேர் ஜீசியோட அப்பா வந்து வெளியூருக்கு போயிருக்காரு போல இருக்கு, அதனால கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டில் தான் தங்க போகிறான்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ தாண்டா பார்த்துக்கணும், ஒரு மாதம் அவங்க அப்பா வர்றதுக்கு டைம் ஆகுமா, அதனால அது வரைக்கும் நீ தான் அவளை பார்த்துக்கணும், நானும் அப்பப்போ வெளில போயிடுவேன், நீ பார்த்துப்பல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்னால் இதெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல, அவள் வேறு எங்கேயாவது அனுப்பி விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் ஆல்ரெடி கடுப்பில் இருக்கான்ல, அதனால இங்கே பாரு அதெல்லாம் நீ கவலைப்படாத, அவன் அப்படி தான் இருப்பான், டென்ஷனில் இருக்கான், அதுவும் இல்லாமல் நிறைய வேலை இருக்குல்ல அவனுக்கு, அதனால தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கான், மற்றபடி நீ தப்பாக எடுத்துக்காது ஜின்னு சொல்லும்போது விடுங்க ஆண்டி நான் அதெல்லாம் பெருசாலாம் எடுத்துக்க மாட்டேன், அவரை பற்றி நான் புரிஞ்சுக்கிறேன், அவர் ஒர்க்கு வந்து ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கல, அதான் ஹெட்டேக்காக இருக்கார் போல இருக்கு, நான் ஏதாவது உங்களுக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. ஹீரோ யோசிக்கிறான் இருக்கிற தலைவலியில் இது வேறையான்ட்டு. அவங்க அம்மா கேட்குறாங்க என்னடா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா, எனக்கு என்ன ஒன்றும் தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கியா, அந்த ஹீரோயின் பின்னாடி தானே சுற்றிக்கிட்டு இருக்கா, இங்கே பாரு இந்த வேலை மட்டும் வச்சுக்காதா, அப்பாவை கொன்னவளை எப்பயும் நான் வந்து என்னோட மருமகளை ஏற்றுக்கவே மாட்டேன், கேள்விப்பட்ட அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குதுன்ட்டு, அப்படி இருக்கும்போது ஆப்பிடி சுற்றிக்கிட்டு இருக்கா, அசிங்கமா இல்லையா உனக்குன்னு கேட்கும்போது அம்மா நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலைன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காது, நீ சீக்கிரமாக ஜிசியை கல்யாணம் பண்ணிக்கிற, குழந்தை பெற்றுக்கிற, அவ்வளோதான் உன்னோட வேலைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இவன் வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு ரணகலமே நடந்துக்கிட்டு இருக்கீங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறா, நெக்ஸ்ட் டே ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக தான் ரூமுக்கு வந்திருக்கா. என்ன விஷயம் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது என்ன தெரியாத மாதிரி கேட்குறீங்க, நான் தான் சொன்னல அந்த பனிஷ்மெண்ட் பற்றி, 3 மாதங்கிறது ரொம்ப அதிகம், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கம்மி பண்ணலாம்ல, 3 மாதம் வரைக்கும் வேலை இல்லாமல் நான் வீட்டில் இருந்தேன், என் பையனை எப்படி நான் பார்த்துக்கிறதுன்னு சொல்லி கேட்கும்போது இவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரில, எங்க சொல்கிறத கொஞ்சம் காதில் தான் வாங்குங்களேங்கும் போது சொன்னது தான் பனிஷ்மெண்ட் தான், நீ அதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கடுப்பாகுது. இங்கே பாருங்க உங்களுக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனையை இந்த மாதிரி வேலை விஷயத்தில் கொண்டு வராதிங்க, நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு இவ பாடி கத்த ஆரம்பிச்சிடுறா. அப்போ ஜிசி கேட்காம கதவை திறந்துட்டு உள்ளே வந்துடுறா. இதை பார்த்தோன்னே ஹீரோ கடுப்பாயிடுறான். வர்றதுக்கு முன்னாடி கதவை நாக் பண்ணணும்னு தெரியாதா, அப்படியே வந்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது இல்லை உங்களுக்காக சமைச்சு எடுத்துகிட்டு வந்தேனா, அதுவும் ஒரு ஆர்வத்தில் உங்களை பார்க்குறதுக்காக ஃபாஸ்ட்டாக உள்ளே வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்க்குறா யாருடா இவன்ட்டு. ஆனால் ஜிசி வந்து ஹீரோயின் கிட்ட ரொம்ப நார்மலாக பேசுகிறா. நான் தான் ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவரோட ஃபியான்சின்னு சொல்லும்போது அப்படியா பார்க்குறதுக்கு 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்தது உங்கள் 2 பேருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கீங்க, க்யூட் பேராக இருக்கீங்க, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுங்கள், கல்யாணத்துக்கு என்னை இன்வைட் பண்ணுங்கும்போது கண்டிப்பாக உங்களை இன்வைட் பண்ணாமல் இருப்பேன், நீங்களும் பார்க்க அழகாக இருக்கீங்கன்னு 2 பேரும் மாற்றி புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ யோசிக்கிறேன் என்னடா நடக்குதுங்க, நான் தான் இங்கே ஜோக்கரான்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். ஹீரோயின் வேறு 2 பேரோட பேரிங்கை பற்றி புகழ்ந்து பேசுகிறது ஹீரோவால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. அதனால என்ன சொல்கிறான், நான் என் ஃபியான்ஸை கூட கொஞ்சம் நேரம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன், அதுவும் இல்லாமல் வந்து அவள் இப்போ எனக்காக குக் பண்ணி எடுத்து வந்திருக்கால, நீங்கள் நடுவில் இருந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம், கொஞ்சம் வெளில போகிறீங்களான்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து அடிச்சு பற்றி விட்டுறான். ஆனால் ஹீரோயின் வந்து போகிற மாதிரியே இல்லை, வெளியிலே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவன் எப்போ வருவான் அவங்ககிட்ட பேசலான்ட்டு. ஹீரோவும் சாப்பிட்டுட்டு ஜிசியை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறான். அப்போ தான் பார்க்குறான் ஹீரோயின் அந்த பக்கம் உட்காந்துருக்கிறத, பார்த்தும் பார்க்காத மாதிரி திரும்பி போகும்போது ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, எம்மா நேரம் நான் உட்காந்துருக்கேன்னு தெரியுமா, ப்ளீஸ் அந்த பனிஷ்மெண்ட் பற்றி ஏதாவது பண்ணுங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், அந்த பனிஷ்மெண்ட்டை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டால் நல்லா இருக்குங்கும்போது என்ன சொன்னாலும் செய்வியா அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்கும்போது அப்படிலாம் இல்லை, நான் வந்து சில விஷயங்கள் மட்டும் தான் செய்வேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே ரொம்ப தலைவலிக்குது ஒரு காஃபி போட்டுவான்னு சொல்கிறான். அவளும் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போகும்போது திருப்பி வந்து ஒரு பேப்பரை கொடுத்து இதை ஒரு 10 ஜெராக்ஸ் காப்பி போட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுக்கிட்டு இருக்கா. அதையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, என்ன வேலை இருக்குன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிருக்கான். நீங்கள் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ஓவராக தெரியலையான்னு கேட்கும்போது இல்லை தெரில, அந்த டேபிள் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, அதை மட்டும் தொடச்சி விட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். எங்கே நான் பைலட்டுன்னு சொல்லும்போது அதுக்கு என்ன, நான் உன்னோட ஓனர்மா, நீ எனக்கு கீழே தானே வேலை பார்க்குற, போய் க்ளீன் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ போய் க்ளீன் பண்ணும்போது அவளுக்கு உட்காந்து க்ளீன் பண்ணும்ல, அவளுக்கு தான் ஆல்ரெடி ஆங்கிள் அடிபட்டிருக்கே, சுத்தமாக முடியல, அப்படியே தடுமாறி விழுந்துக்கிட்டே இருக்கா. இதை பார்த்த ஹீரோ
போதும் போதும் எனக்கு தும்மல் மூக்கு ஏறுது, நீ வந்து நாளைக்கு வா, நாளைக்கு வந்து இதே மாதிரி என்கிட்ட கேளு, நான் என்ன இன்னும் சொல்கிறேன்னு சொல்லும்போது இவளுக்கு வந்து கடுப்பாயிருது. எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக அங்கேருந்து வந்துடுறா. இவ இன்னமுமே நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி தான் நடந்துக்கிட்டு இருக்கா. இது ஹீரோவும் நோட் பண்ணுறான். ஹீரோ ஆல்ரெடி அவளுக்காக மெடிசன் வாங்கி வச்சிருந்திருப்பான். சரி அதை கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு தான் அந்த மெடிசனை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை ஜிசி பார்த்துட்டா. ஜிசி ரிட்டர்ன் வரா. அவன் கேட்குறான், ஏன் நீ வந்தேன்னு கேட்கும்போது இல்லை உங்கள் கூட போகலான்ட்டு தான் வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இவ. சரி ஓகே, இந்த மெடிசன் மட்டும் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது நீங்கள் எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வாங்க, நான் போய் கொடுத்துட்றேன் ஹீரோயின் கிட்டேன்னு சொல்லி அந்த மெடிசனை வாங்கிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் வர வழியிலே மருந்து தூக்கி டஸ்ட்பினில் போட்டு வந்துடுறா. ஹீரோயின் பார்த்தோன்னே ஏன் இங்கே உட்காந்துருக்கேன்னு கேட்குறா. ஹீரோயின் சொல்கிறா, இல்லை என்னோட பனிஷ்மெண்ட் பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன், இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம், அதை பற்றி அவர்கிட்ட கேட்கணும்ல, அதனால தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறா. அவர் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்ல சொன்னார், அதை நீ செய்வியான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்ல சொன்னார், சொல்லுங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த ஷூஷி ஷாப்பில் போயிட்டு உன்னை வந்து ஷூஷி வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி இவ சொல்கிறா. இங்கேருந்து அது போகிறதுக்கே 2 மணி நேரம் ஆகும், வர்றதுக்கு வந்து 2 மணி நேரம், டோட்டலி 4 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே வந்து இவன் இங்கே இருப்பானா இல்லை தூங்கிடுவானா எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியாது. அவர் தான் சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமான்னு ஜிசி சொன்ன உடனே சரி ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கா. ஜிசி வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிறா, நீ ஹீரோக்கு பக்கத்தில் வரத்துக்கு நான் உன்னை விட்டுருவேன்னா கண்டிப்பாக விட மாட்டேன், என்னைக்கா இருந்தாலும் அவன் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வரான், பார்த்தா ஹீரோயினை காணும். அதுக்குள்ளே போயிட்டாளா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஜிசி சொல்கிறான், ஆமாம் ஆமாம் அவங்க போயிட்டாங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க, நீங்கள் வரலன்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே இவன் கால் பண்ணுறான் அவளுக்கு. ஏன்னா இவனுக்கு நம்பிக்கை இல்லை ஜிசி மேலே, ஹீரோயின் சொல்லாமல் கொள்ளாமல் போயிருக்க மாட்டான்னு தெரியும். அதனால கால் பண்ணி கேட்குறான், இங்கே பாரு என் பெர்மிஷன் இல்லாமல் உன்னை யார் வெளில போக சொன்னதுங்கும் போது என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா, நீங்கள் தான் சூஷி வாங்கிட்டு வான்னு சொல்கிறீங்க, அப்புறம் கேட்டால் என் பர்மிஷன் இல்லாமல் எதுக்கு வெளில போகணுன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன தான் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் எப்படி சொன்னேன்னு இவன் கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறான், இதெல்லாம் ஜிசியோட வேலைன்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. சரி ஓகே நீ வாங்க வேணாம் திரும்பி வான்னு சொல்லி கேட்டுருக்கான். ஆனால் அந்த நேரம் பார்த்து ஆப்போசிட்டில் வந்து லாரி மேலே போய் ஹீரோயின் மோதிடுறா. ஏதோ ஹீரோயினுக்கு நடந்துச்சுன்னு புரிஞ்சிச்சு. ஹீரோ பாட்டுக்கு அங்கேருந்து ஓடிடுறான். இந்த பக்கம் ஜிசி கடுப்பாகுது, சொல்ல கேட்காம இருந்தாலும் போய்கிட்டு இருக்கான். அவ்வளோ சீக்கிரம்லாம் நான் விட்டு கொடுத்துட மாட்டான், இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாவுக்கு கால் பண்ணி இங்கே நடக்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. ஹீரோயின் சீட் பெல்ட் போட்டிருந்ததுனால லைட்டாக தான் அடிபட்டிருக்குது. அப்படியே பார்க்குற டைம் 4 மணி நேரம் கழிச்சு தான் கண்ணே முடிச்சிருக்கா போல இருக்கு. எழுந்து பார்த்தா நடக்க முடியல, கால்லாம் வலிக்குது, சுத்தமாக நடக்க முடியாமல் ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் தான் இருக்கா. ஹீரோ தான் வந்து ஹெல்ப் பண்ணி படுக்க வைக்கிறான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, அம்மா எவ்வளோ நேரமாக இங்கே தூங்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஒரு 4 மணி நேரமாக தூங்கிட்டு இருக்கேன், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ என் பையன் வீட்டில் தனியாக இருப்பான்னு சொல்லிட்டு இவ கிளம்பத்துக்கு ட்ரை பண்ணுறா. ஏன் அவன் புருஷன் எங்கே போனார், அவர் பார்த்துக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி இவன் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இருந்தாதாண்டா பார்த்துக்கிறதுக்கு நீ மனசுக்குள்ளேயே யோசிக்கிறா. உனக்காக நான் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் ஒன்று பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டா கண்ணு முடிச்சோடனே வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அடமுடிச்சிக்கிட்டு இருக்கா. ஒரு தேங்க்ஸ் ஆகுது நீ எனக்கு சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது நீ என்னை சூஷி வாங்க போ சொல்லலைன்னா எனக்கு இந்த மாதிரி முதல்ல ஆகியே இருக்காது, நீ ஹாஸ்பிட்டலில் வந்திருக்க தேவையே இருந்திருக்காது, இதுக்கெல்லாம் காரணமே நீ தான் என்கிட்ட சாரி சொல்லணும்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி மாறி 2 பேரும் அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடிப்பட்டத்தில் உனக்கு மண்டை குழம்பிருச்சு போல, நான் போய் டாக்டரை கூட்டிகிட்டு வரேன் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். பார்த்தா ஹீரோட அம்மா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே ஹீரோட கோட் இருந்திருக்கும், அதை வர பார்த்துட்டாங்க. என்ன மேடம் அடுத்த மைக்ரோ வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டியா, உனக்கு தான் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு என் பையன் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஆண்டி நான் எதுவுமே பண்ணலை, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கும் போது என்கிட்ட ஜிசி சொன்னா நீ என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்க யாரில் என்னன்ட்டு, அவள் கண்ணு மூடி பார்த்துட்டு வந்திருக்கா, அதெல்லாம் போயின்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜிசி எதுவுமே தெரியாமல் மூஞ்சி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. ஹீரோயின் இவ்வளோ நேரம் என்ன யோசிச்சுட்டு இருந்திருப்பானா, ஜிசி நல்ல பொண்ணுன்னு யோசிச்சிருந்திருப்பா. ஆனால் இப்போ தான் தோணுது சரியான விஷப்பாட்டெலாம் இருக்கும் போல இருக்கேன்ட்டு. இங்கே பாரு உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக நான் வந்து வார்னிங் கொடுத்துட்டு போகிறேன், இதுக்கப்புறம் ஹீரோ கூட உன்னை சேர்த்து வச்சு பார்த்தேன்னு வச்சுக்கேன் நடக்கிறதே வேற, அதுக்கப்புறம் என்ன இந்த ஊரில் என்ன இந்த உலகத்துலேயே நீ இல்லாமல் பண்ணிடும் பார்த்துக்கங்கும் போது ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா கொலைக்காரன்னு சொல்கிறீங்க, என்ன கொலை பண்ணிடுவேன்றீங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும் எல்லாம் நல்லவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலாக என்ன விஷயம்னா இவங்க அப்பா வேணும்ட்டுலாம் போயிட்டு ஹீரோட அப்பாவை கொலை பண்ணலை, ஹீரோட அப்பாவும் இவரும் பார்ட்னராக சேர்ந்து தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்பா இருந்த எல்லா ஃபண்டையும் எடுத்துகிட்டு இவருக்கு வந்து ஃபண்டே எல்லாம் பண்ணியிருப்பாரு. சுற்றி இருக்க எல்லாருமே வந்து காசு கொடுன்னு சொல்லி இவங்க அப்பாவை போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. இவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கி மிதி வாங்கி அடுத்த கோவத்தில் தான் வந்து கொலை பண்ணிட்டார் போல இருக்கு. இதெல்லாம் சொல்கிறா ஹீரோயின். ஆனால் அவங்க அம்மா ஏற்றுக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே இல்லை. என்ன அப்போ என் குடும்பத்தில் இருக்கவங்களாம் நல்லவங்க இல்லை கெட்டவங்கன்னு சொல்ல வரியா, என் குடும்பத்தால் தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்ல வரியான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அப்படி சொல்ல வரல, எல்லார் பக்கமும் பிரச்சனை இருக்குது, எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்க, அதில் ஒருத்தவங்களை மட்டும் ப்ளேம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க போது அப்படி தான் ப்ளேம் பண்ணுவேன், உங்கள் அப்பன் கொலைகாரன் தான், நீ கொலைகாரனோட பொண்ணு தான், கடைசி வரைக்கும் நீ என்கிட்ட அசிங்கப்பட்டு தான் தீரணும், என் புருஷன் ஷாவுக்காக நீ கடைசி வரைக்கும் குற்ற உணர்ச்சியில் வாழ்ந்து தான் ஆகணும்னு சொல்லும்போது அப்படி நான் வாழவே தேவையில்லை. இங்கே பாருங்கள் எனக்கு கிளியராக இருக்க மைண்டு, எங்கள் அப்பா தப்பு பண்ணியிருக்காரு தான், ஆனால் நீங்களும் தப்பு பண்ணியிருக்கீங்க அது புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்போது ஓ அவ்வளோ பேசுறியானேன்னு சொல்லி இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உங்கள் பையனை நான் லவ் பண்ணலை. நாங்கள் 2 பேரும் கொலிக்காக தான் பழகிக்கிட்டு இருக்கோம். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? எப்போ பாரு வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ விட மாட்டீங்களா? உங்கள் தொல்லை தாங்க முடியாம தான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி வந்தால் கூட என்ன நிம்மதியாக வாழ விடாமல் பண்ணிருக்கீங்களேங்கும் போது ஜிசி அப்படியே நல்ல மாதிரி ஆண்டி விடுங்க ஆண்டி, பிரச்சனை வேணாம் கிளம்பலாம்னு சொல்லும்போது, பார்த்தல இவ்வளோ தான் என் பையன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான், சீக்கிரமே 2 பேருக்கு கல்யாணம் நடக்க போகுது, அது உன் கண்ணு முடிய நான் நடத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீரவசனம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துட்டான். இங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லாமே அவனுக்கு புரிஞ்சிச்சு. அம்மா வேணாம்மா வாமா போலாங்கும் போது திருப்பி ஆரம்பிச்சிட்டியானே இவங்க கேட்குறாங்க. நான் எதுவுமே ஆரம்பிக்கல, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஜஸ்ட் நான் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க தான் வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது, அப்போ என்ன சொல்ல வர, உனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அதானே, கரெக்ட் இல்லை, இதில் நீ மாற மாட்டல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மாற மாட்டேன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவரை மாறவும் நான் விட மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ தான் 2 பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல், எனக்கு காதலும் வேணாம் அம்மாவும் வேணாம் ஒன்றும் வேணாம் நான் விட்டுருங்கடா சாமிங்கிற நிலமையில தான் நின்றுக்கிட்டு இருக்கான். எல்லாருமே அங்கேருந்து ஒரு வழியாக கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த இடத்த விட்டு போயிட்டா என்னன்னு சொல்லி தான் யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுறா இவ. ஏன்னா இங்கேருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க வேணான்னு தோணுது அவளுக்கு. அதனால என்ன யோசிக்கிறான்னா, இந்த ஃப்ளைட்டோடு முடிச்சுக்கலாம், இன்றைக்கி போயிட்டு வந்து நம்ம வேலையை டிசைன் பண்ணிடலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு தான் போயிருக்கா. ஹீரோ வந்து சாரி கேட்குறான், நேற்று அம்மா பண்ணதுக்கு சாரி, என்னால் அங்கே எதுவுமே பேச முடியல, நான் ஏதாவது பேசியிருந்தா எங்கள் அம்மா அதுலேருந்து இன்னொரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் சைலண்ட்டாக இருந்தேன்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு டயர்டாக இருக்குது, நீங்கள் இப்போ இதை பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை அது வந்து அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது, இல்லைங்க பரவாயில்ல, இதெல்லாம் எனக்கு பழக்கம் தானே, நான் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலாம், இப்போ நம்ம வேலையை பார்க்கலாமான்னு சொல்லி இவ கேட்குறா. அப்போது இதை பற்றி நீ பேசவே வேணான்னு யோசிக்கிறியான்னு சொல்லி இவன் கேட்கும்போது, தேங்க்ஸ், எதுக்கு தெரியுமா, என்னை ஃப்ளைட்டில் திருப்பி பறக்க வச்சதுக்கு, ஃப்ளைட்டு முடிஞ்சோடனே நான் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன், இதுக்கப்புறம் நான் இந்த வேலையிலையும் இருக்க மாட்டேன், இந்த ஊர்லேயும் இருக்க மாட்டேன், உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது, ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவனும் வந்து எதுக்கு வேலையை விடுறேன்னு கேட்குறான். அப்போ கரெக்டாக ஏரோ ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து சொல்கிறாங்க, டைம் ஆயிடுச்சு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த தண்டருக்கு நடுவில் வந்து இது மாட்டிக்குது, அதனால ஃப்ளைட்டால் வெளியில் வரவே முடியல, இவங்களால சுத்தமாக முடியல. அதில் வந்து ஃப்ளைட்டில் வந்து ஒரு ரெக்கை வேறு டேமேஜ் ஆகிடுது. இப்போ வந்து எல்லாருக்குமே என்னென்னா டூ ஆர் டை சுச்சுவேஷன் தான், சர்வை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சான்ஸ் இருக்கான்னு பார்த்தா உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் கூட இருந்த கனெக்ஷன் எல்லாமே கட் ஆகிடுது. இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இவங்களோட ஃப்ளைட்டு போயிட்டு ஒரு ஐஸ் மலையில் மோத போகுது. அதை கண்ட்ரோல் பண்ணணுன்னா இவங்களுக்கு வந்து கனெக்ஷன் கிடைக்கணும். ஏன்னா இவங்களால வந்து முன்னாடி என்ன நடக்குதுங்கிறது எதுவுமே இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் எல்லாருமே கடவுளை தான் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ புரிஞ்சிச்சு, அவ்வளோதான் எல்லாமே முடிய போகுது, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. ஆனால் ஹீரோயின் இந்த டைமில் கூட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. இதை சொல்கிறாங்க, இப்போ பதட்டப்படாத, இந்த மாதிரி பதட்டப்பட்டால் ஒன்றுமே நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃப்ளைட்டு ஷேக் ஆகிறது அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப பேனிக் ஆகிட்டு இருக்காங்க. ஏரோஸ்ட்ரெஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு இது வந்து என்ன வேணால் நடக்கலாம், உயிர் போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குன்ட்டு. அதனால எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறான், அவ்வளோதான் எல்லாம் முடிய போகுது, ஆனால் கடைசியாக அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோயின் ஃபீல் பண்ணுறதா உட்காந்துருக்கா, கண்ணிலேருந்து தனியாக ஊற்றிக்கிட்டு இருக்க. அவன் என்ன சொல்கிறான்னா, லைஃப்பில் நான் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா, அன்றைக்கி நம்ம அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டே போயிருக்கக்கூடாது, ஒருவேளை கூட்டு போகலன்னு வச்சுக்கேன், நீ என் கூடயே இருந்திருப்ப, அந்த கத்தி கூத்து கூட நடந்திருக்காது, அன்றைக்கி நான் பிளான் பண்ணது தப்புன்னு நான் நினச்சிருக்கேன், உன்னை வந்து நான் போவிட்டேன் தெரியுமா என்னை விட்டு, அதுதான் நான் லைஃப்பில் பண்ண பெரிய முட்டாள்தானன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே ரிங்கை எடுத்து காமிச்சு, இந்த ரிங்கை நீ இப்போ போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் என்ன யோசிச்சான்னு தெரில, டக்குன்னு வந்து அவனை கிஸ் பண்ணிடுறா. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே தெரியும் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அவங்க ஃப்ளைட்டு போயிட்டு ஐஸ் மலை மேலே மோத போகுது, அவங்களால வந்து இதை மாற்றவே முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. உள்ளே இருக்க பேசஞ்சர்ஸ்க்கும் சொல்லிட்டாங்க. எல்லாருமே ஒருத்தவங்க ஹக் பண்ணிக்கிட்டு நம்ம சாவ போகிறோம்னு தெரிஞ்சே இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து எப்படி மாற்றுறதுன்னு தெரியாமல், சரி ஓகே கடைசியாக ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கரெக்டாக ஃப்ளைட் வந்து அந்த ஐஸ் மலையை தாண்டி வந்துருச்சு. 2 பேருக்கும் ஹாப்பி ஆகிடுது. உள்ளே இருக்க எல்லாருமே சந்தோஷப்பட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒரு வழியாக சிக்னலும் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. பக்கத்தில் இருக்க ஒரு ஏர்போர்ட்டாக பார்த்து அங்கேயே லேண்டிங்கும் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய சாதனையை நீங்கள் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இவ்வளோ பேசஞ்சர்ஸோட உயிரை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பொக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் பொக்கேவை கூட வாங்காமல் சைலண்டாக நின்றுட்டு இருக்கா. உடனே ஹீரோ அந்த பொக்கையை வாங்கிட்டு, இல்லை அவங்க டயர்டாக இருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினுமே ஆமாம் நான் டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஆனால் போய் உட்காந்து யோசிக்கிறான், என்னத்தை பண்ணி தொலைஞ்சோன்னு தெரியலையே, சாவுற டைம்னு நினச்சாலும் அதுக்கு எதுக்கு நான் அவனை கிஸ் பண்ணேன், இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா அப்போ என்ன தோணியிருக்கோம், நம்ம சாவ போகிறோம், கடைசியாக அவன் கூட சேர்ந்து சாவ போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ்லேயே கிஸ் பண்ணியிருப்பா. இப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து, என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை, நீ தான் ஃப்ளைட்டில் என்னை கிஸ் பண்ண, இப்போ என்னமோ வந்துட்டு எதுவும் தெரியாத மாதிரி நான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா, உனக்கு என்ன தான் பிரச்சனை, மனசுக்குள்ளே என்ன தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கே, எதையா சொல்லி தொலை, என்னை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா.
என்னால் இதுக்கு மேலே முடியாது, நீ ஏதாவது ஒரு உண்மையை சொல்லி தொலை, எதையாவது மறைச்சி கிரிச்சி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. ஃபோனை பார்த்தா வந்து இதில் வால்பேப்பரில் கூட இவனோட ஃபோட்டோ தான் இருக்குது. இதை பார்த்தோன்னே தான் எனக்கு கன்ஃபார்மே ஆகுது. அப்போ என்னமோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியணும். இப்போ நீ எனக்கு சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா இவன் சைலண்ட்டாகவே இருந்தோடனே ஒரு கட்டத்தில் இவன் ஃபோர்ஸ் பண்ணி அவளை கிஸ் பண்ணுறதுக்கு போயிட்டான். அந்த டைம்னு பார்த்தாங்க தேவ் வந்துட்டான். தேவனை ஸ்டாப் பண்ணி டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன்னா இந்த அளவுக்கு அரங்கண்டா நடத்துக்கிறேன்னு கேட்கும்போது ஏன்னா அவள் அப்படி பண்ணுறாடா மச்சான், என்னை பைத்தியக்காரனாக்குறா, என்னால் சுத்தமாக முடியல, நான் இவ்வளோ பெரிய கம்பெனியை கூட ரன் பண்ணிடுவோம் போல இருக்கு, ஆனால் இந்த லவ்வை என்னால் சத்தியமாக கண்ட்ரோலே பண்ண முடியலடா, அப்படியே மென்டல் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டி லூசரா என்ன பாரு, இதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காத, அது அவள் வந்து உங்கள் அப்பாவை கொண்டவனோட பொண்ணு, அப்படி இருக்கும்போது இது ஏன்டா நீ யோசிக்கிற, என்கேஜ்மெண்ட் இருக்குடா, அதுக்கு கிளம்புடான்னு சொல்லி கேட்டிருக்கான். ஹீரோவும் சரின்ட்டு அந்த இடத்துக்கு தான் கிளம்பி வந்திருக்காங்க. அங்கே ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஜிசிக்கு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, பாரு தேவதை மாதிரி இருக்காளே மருமகன்னு சொல்லும்போது அம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா, உனக்கு புரியுதா இல்லையான்னு கேட்கும்போது ஏன்னா கடைசி வரைக்கும் சாமியாரை சுத்த போறியா, உன்னை லவ் பண்ணி ஏமாத்திட்டு போனவளே கல்யாணம் பண்ணி குழந்தை பேத்துட்டு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கா, நீ ஏன்டா என்ன முட்டாள் மாதிரி இருக்கேன்னு கேட்கும்போது அது என்னோட விருப்பமா, என்னோட ஒய்ஃபாக இருந்தால் அது ஹீரோயினாக மட்டும்தான் இருக்கும், ஒருவேளை அவன் என் ஒய்ஃபாக இல்லைன்னு வச்சுக்கேன், இந்த லைஃப்பில் என் ஒய்ஃபோட பதவிக்கு வேறு யாருமே வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இவங்க அம்மாவுக்கு மண்டை சூடு ஏறுது, இரு அவளை உன்னை வெறுக்க வைக்கிறேன், அவளை இங்கேருந்து போ வைக்கிறேன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயின் வந்து இன்சார்ஜை மீட் பண்ணலான்னு வந்திருக்கா. சரி ஓகே, நமக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க, நம்ம தான் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கோமே நீ யோசிச்சா தூக்கி ஒரு ஃபைல் நின்றுறாங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா இவ தான் இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆக இருந்ததுக்கு காரணம்னு சொல்லி போட்டிருக்கு. நான் என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்கும்போது நீ முன்னாடியே அந்த தண்டர் வரப்போகுதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கணும், நீங்கள் நேவிகேஷனை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள், இங்கே ஏர்போர்ட்டில் இவ்வளோ சிஸ்டம் முடி உட்காந்துருக்க, உங்களுக்கே இந்த மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு தெரியல, என்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியும், அவ்வளோ ஃபாகில் உங்களாலே கண்டுபிடிக்க முடியல, ஏமலையே படி போகிறீங்கன்னு கேட்கும்போது இல்லை இது வந்து சாரோட ஆர்டர், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எந்த சார்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ஏன் என் மேலே இவ்வளோ கோவம், இங்கே பாருங்கள் நான் வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன், அதுக்கான ஆக்ஷனை நீங்கள் எடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவ. அதையும் சார்கிட்ட தான் கேட்டு சொல்லணும்னு இவங்க சொல்கிறாங்க. உங்ககிட்ட பேசி எல்லாமே வேஸ்ட்டு, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கோவமாக எழுந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் போன அடுத்த செகண்ட் இவங்க வந்து ஹீரோட அம்மாவுக்கு கால் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன், இதுக்கு மேலே வந்து அவங்க ஹீரோ கிட்ட பேசவே மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ நெக்ஸ்ட் ஃப்ளைட் போயிட்டு இப்போ தான் வந்திருப்பான். ஹீரோயின் கிட்டேருந்து கால் வந்திருக்கான்னு பார்க்குறான், ஒரு கால் கூட வரல. ஏன் எனக்கு கால் கூட பண்ணலை, சரி போய் அவளை மீட் பண்ணிட்டு வந்துடலாம், 4 நாள் அவளை மீட் பண்ணின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆசையாக வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் தான் அவன் மேலே கடுங்கோவத்தில் இருக்காளே, ஆல்ரெடி இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் நமக்கு கொடுத்துட்டானே, ஆக்ஷன் எடுத்தால் இவ ஜெயிலுக்கு போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது, அதனால அதெல்லாம் யோசிச்சு பயந்துக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கா. இவங்கிட்ட வந்து கேட்குறா எதுக்கு நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்ட்டு. அவன் கேட்குறா நான் என்ன பண்ணா, அதெல்லாம் தெரியாமல் பண்ணது, ஏன்னா முன்னாடி அவன் பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாள் 3 மாதம், அதுதான் அவன் மைண்ட் செட்டில் வச்சுருக்கான், அதை சும்மா அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துருந்துருப்பான்ல, அந்த கோவத்தில் தானே பண்ணியிருப்பான், அதனால் அதை யோசிச்சு பார்த்துட்டு இப்போ நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை, அப்போ பண்ணது வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா நீங்கள் ரொம்ப மோசமானவர், உங்களை நான் ஏன் லவ் பண்ணேன்ட்டு இப்போ ரிக்ரெட் பண்ணுறேன், நீங்கள் ரொம்ப ஒஸ்டான பர்சன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டா. இந்த வார்த்தையை இவனால் ஏற்றுக்கவே முடியல. என்னை லவ் பண்ணதுக்கு அவள் ரிக்ரெட் பண்ணுறேன்னு சொல்லிட்டா மச்சான்னு சொல்லிட்டு தேவ்கிட்ட போகும்போது டே என்னடா சொல்கிற, அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, ஏன்டா இந்த மாதிரி நீ அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவளையும் போட்டு படுத்திக்கிட்டு இருக்கா, விடேன்டா நீ ஜிசியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம்ல, உனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஹீரோ மைண்ட் செட்டில் ஏற்றிக்கிற மாதிரியே இல்லை, அவன் மைண்ட் ஃபுல்லாக இப்போ ஹீரோயின் மட்டும்தான் இருக்கா. அப்போ தான் பார்க்குறாங்க பென்னு வந்து அவன் ஒய்ஃப் கிட்ட உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே கோவம் வந்துடுது, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ ஹீரோயினுக்கு துரோகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பெண்ணோட ஒய்ஃப் எழுந்து கத்த ஆரம்பிச்சிடறாங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, இவர் என்னோட ஹஸ்பண்டு, ஆக்சுவலாக ஹீரோயின் என்னோட ஃப்ரெண்டு, அதனால தான் நாங்கள் கூட இருந்தோம், நீ எப்படி தப்பாக புரிஞ்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது இவனுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருது. அங்கேயும் கோவமாக வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினோட குட்டி பையன் வந்து ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பான் போல இருக்க. அப்போ தெரியாமல் ஹீரோவோட அம்மா மேலே இடிச்சிடுறான். அவனை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது, இவனை பார்க்க என் பையன் சின்ன வயசில் எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கானே அப்படின்னு பார்க்கும்போது தான் இவன் வந்து ஹீரோயினோட பையன் தெரிய வருது. அதனால தனியாக கூப்பிட்டு வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜிசி கேட்குறா ஏன் ஆண்டி உங்களுக்கு தான் ஹீரோயினை பிடிக்காதுல, அப்படியே குட்டி பையன்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது இவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னா இவனை பார்க்குறதுக்கு நம்ம பையன் மாதிரியே இருக்குது எக்ஸாக்டாக, இவன் ஒரு வேளை நம்ம பையனோட பையனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அதுக்காக தான் ஹீரோ கால் பண்ணி வர சொல்கிறாங்க. ஹீரோக்குமே இந்த டவுட் வந்துருச்சு, ஏன்னா இவன் பாரில் பார்த்துருப்பானா பெண்ணை அப்பயே முடிவு பண்ணிட்டான் ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகலை, ஆக்சுவலாக இது நம்மளோட குழந்தை தான் சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷனுக்கே வந்துட்டான். அதுக்காக தான் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்துட்டு வந்திருக்கான் போல இருக்கு. அதை வாங்குறதுக்கு தான் வந்து தேவ அனுப்பியிருக்கான். அப்போ தான் ஹீரோயினும் உள்ளே வரா. தேவும் வந்து ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டான். ரிப்போர்ட்டை பார்த்தா ரிப்போர்ட்டில் நெகட்டிவ்னு வந்திருக்கு. குழந்தைக்கு வந்து ஏஜை கால்குலேட் பண்ணால் கரெக்டாக ஹீரோ வந்து டேட் பண்ணிட்டு இருந்த டைமில் தான் ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆகியிருந்திருக்கா. அதை கன்ஃபார்ம் பண்ணி தான் இவங்க வந்து குழந்தை வந்து இவங்களோட குழந்தையா இருக்குமோன்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க.
ஆனால் இப்போ எல்லாமே அப்படியே நெகட்டிவாக மாறிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தா ஜிஜி தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கா போல இருக்கு. இவ ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே பார்க்க போயிருந்திருப்பா. அங்கே வந்து இவனுங்க 2 பேரும் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறத இவ கவனிச்சிருப்பா. அதனால தான் வந்து இவங்களுக்கே தெரியாமல் சாம்பிள்ஸ்லாம் மாற்றி வச்சிட்டா போல இருக்கு. ஹீரோ இந்த பக்கம் உடஞ்சி போய் உட்காந்துருக்கான். அப்போ 5 வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போதே இவன் இந்த மாதிரி என்ன சீட்டிங் பண்ணியிருக்காளா, அப்பயே யார் கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காளான்னு சொல்லி யோசிக்கிறான். கோவத்தில் தான் இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணுறா, இங்கே இருந்தால் தாண்டா பிரச்சனை, நான் இங்கே இல்லவே இல்லைன்னு சொல்லி ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா. இவ ஊரை விட்டு போகிறாங்கிறத தேவ் வந்து சொல்லியிருந்திருப்பான். அதை கேட்ட ஹீரோ ஓடி வந்து காரை தடுக்கிறன்ட்டு குறுக்க விழுந்துடுறான். அதில் அவனுக்கு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோட அம்மா கூப்பிட்டு சொல்கிறாங்க ஹீரோயின் கிட்ட, நான் உன்கிட்ட இவ்வளோ நாளாக கோவமாக நடந்துக்கிட்டேன், அது எல்லாத்துக்குமே நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் என் பையனை விட்டு போயிருமா, இங்கே இருக்கவே இருக்காது, அவன் கண்ணு முண்டே வராத, நீ எங்கே போனாலும் ஆனால் அவன் தேடி வந்துக்கிட்டே தான் இருப்பான், அதுக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ண எனக்கு, அவன் உன்னை வெறுக்கணும், வெறுத்தா மட்டும்தான் அவன் ஹாப்பியான ஒரு லைஃப்பை வாழ்வான், இதை வந்து நான் உன் காலில் கூட விழுந்து கேட்டுக்கிறேம்மா, எனக்காக இதை மட்டும் பண்ணுன்னு சொல்லி அவங்க கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே சரி ஓகேன்னு ஒத்துக்கிறா. ஹீரோ கண்ணு முடிச்சோடனே ஃபஸ்ட்டு வந்து ஹீரோயின் எங்கன்னு தான் சொல்லி கேட்குறான். இதை கேட்ட ஜிஜி, அவங்கள பார்க்கவே வரல, அவளை கல் நெஞ்சுக்காரி, நீங்கள் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட உங்களை பார்க்க வரல பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியான்னு சொல்லிட்டு இவன் வெளியில் வரான். பார்த்தே ஒரு டாக்டரை ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. இதை பார்த்தவன் கோவமாக அங்கேருந்து போயிடுறான். ஆக்சுவலாக வந்து டாக்டர் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் போல இருக்கு. இவன் இந்த மாதிரி வெறுக்கணுங்கிறதுக்காக தான் ஹீரோயின் இதெல்லாம் பண்ணியிருந்திருப்பா. இந்த மாதிரி எல்லாமே மண்டைக்குள்ளே போட்டு இவனுக்கு உடஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்போ தேவ் அந்த இடத்துக்கு வந்து, மச்சான் அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணுண்டான்னு சொல்கிறான். என்னடான்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, அது வந்து நான் எப்படி சொல்கிறது, அதை சொன்னா ஏதாவது பிரச்சனை வருமோன்னு எனக்கு தோணுதுறாங்கும் போது, நீயும் சுற்றி வளைச்சி என் உசுரை வாங்காதரா, நீ அது ஒழுங்காக உண்மையை சொல்லி தொல்லடா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலாக ஜிசி தான் ரிப்போர்ட்டை மாற்றி வச்சாங்கிறத இவன் கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. அதை வந்து ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. அப்புறம் உங்கள் அம்மா தான் அவகிட்ட கெஞ்சி கேட்டா, என் பையன் உன்னை வெறுக்கணும் ஏதாவது பண்ணுமான்ட்டு, அதனால தான் உன் கண்ணு முன்னாடி இன்னொருத்தனை ஹக் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருந்தா, அதை நீ நம்புவேன்னு நினச்சா, அதே மாதிரி நீ நம்பிட்டியடா, நீ என்ன முட்டாளாடா நீனு அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோக்கு இப்போ தான் ஒரு கிளாரிட்டியே கிடைக்குது. அதனால ஹீரோனை மீட் பண்ணலான்ட்டு தான் வந்திருக்கான். இந்த பக்கம் பார்த்தா குட்டி பையன் தனியாக இருக்கும்போது இந்த ஜிசி இந்த உண்மைலாம் தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்லி அவனை கொலை பண்ணலான்ட்டு ஆள் அனுப்பிட்டா போல இருக்கு. அதில் அவனுக்கு அடிபட்டிருக்கு. கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து ஹீரோ வந்துட்டான். ஹீரோ தான் தூக்கிட்டு போயிட்டு எமர்ஜென்சி ரூமுக்குள்ளே கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருக்கான். ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சிருது. இப்போ வந்து சின்ன அடியோட குட்டி பையன் தப்பிச்சிடுறான். டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான், இங்கே பாரு நீ உண்மையை ஹீரோ கிட்ட சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குன்னு தோணுதுன்னு சொல்லும்போது ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். உடனே டாக்டர் சொல்கிறான், சரி ஓகே நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோவும் ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சு கேட்குறான், இப்போ நீ என்ன பதில் சொல்ல போகிற, எனக்கே தெரியாமல் என் குழந்தை நீ மறைச்சு வச்சிருந்தியான்னு கேட்கும்போது, நான் என்ன பண்ணுறது, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், அதை உங்ககிட்ட சொல்லலாம் ட்ரை பண்ணும், இவ்வளோ நடந்து முடிஞ்சிருச்சு, தேவையில்லாமல் உங்கள் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆக வேணான்னு தான் நான் சொல்லிட்டு சைலண்ட்டாக குழந்தைய கூட்டி போயிட்டேன்னு சொல்லும்போது, அது எப்படி என்னோட குழந்தை எனக்கு தெரியாமல் நீ கூட்டிகிட்டு போகலாம், நான் தானே அந்த குழந்தையோட அப்பான்னு சொல்லி இவன் பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு எனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் கூட, நம்ம 3 பேரும் ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, எனக்கு ஒரு மாதம் மட்டும் டைம் கொடு, நான் எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஹீரோயின்மே சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. ஏன்னா அவளுக்குமே வந்து ஹீரோட ஃபீலிங்ஸ் எல்லாமே புரியுது. இந்த மாதிரி அவன் வந்து பின்னாடியே துரத்தி வந்துக்கிட்டு இருக்கும்போது அவனை வேணாம்னு சொல்லி துரத்தி அடிக்கிறதுக்கும் அவளுக்கு மனசு இல்லை. அதனால சரி ஓகே கடைசி சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு யோசிக்கிறா. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ எல்லா டீட்டெயில்ஸுமே கேதர் பண்ணிட்டான். ஹீரோயின் சொன்னது எல்லாமே உண்மைதான். என்ன விஷயம்னா, ஹீரோயினோட அப்பா வந்து அந்த பிஸ்னஸை வந்து ஹீரோ அப்பா கூட சேர்ந்து நடத்தலை. ஆக்சுவலாக வந்து அதுக்கு ஃபண்டு கொடுக்க வேண்டியது எல்லாமே ஹீரோட அம்மா தான் போல இருக்கு. ஆனால் அவங்க அப்போ வந்து வேற ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு ஃபண்டு பத்துலேருந்து இதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து அங்கே போட்டாங்க போல இருக்கு. இவங்களுக்கு ஏமாத்துற எண்ணெல்லாம் கிடையாது. ஆனால் அது லேட் வளர்த்துனதுனால தான் இவ்வளோ நடந்திருக்குங்கிறத ஹீரோ வந்து அவங்க அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவங்க அம்மாவுமே இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம டிலே பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, இது எல்லாத்துக்குமே நம்மளும் ஒரு வகையில் காரணம்னு சொல்லி ரொம்ப குற்ற உணர்ச்சியில் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து காமிச்சு, அம்மா அது என் பையன் தான் அம்மா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ஜிசி இவ்வளோ வேலை பார்த்துருக்காளான்னு சொல்லி உங்கள் அம்மாவுக்கே ஷாக்காக இருக்கு. நல்லவன் நினச்சேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா என் குழந்தையும் என்னோட லவ்வரையும் நான் தனியாக விட விரும்பலம்மா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றோம், நீ என்னம்மா முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வா போகலான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பார்த்தா அவங்க வந்து எல்லாருக்கும் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு, இங்கே பாருமா ஒரு வகையில் உங்கள் அப்பாவோட சாவுக்கும் என் ஹஸ்பண்டோட சாவுக்கும் நான் ஒரு வகையில் காரணமாக ஆகிட்டேன், எனக்கும் குற்ற உணர்ச்சியாக தான் இருக்குது, நம்ம எல்லாத்தையுமே மறந்துடலாம், முடிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் இருக்கிற லைஃப்பை ஹாப்பியாக வாழ்றது எப்படின்னு பார்க்கலாம், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், என்றைக்காக இருந்தாலும் என்னோடய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்காங்க. என்ன மேடம் இப்போ ஹாப்பியாக எங்கள் அம்மா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இப்போயாவது என்ன ஏற்றுப்பீங்களா மாட்டிங்களான்னு கேட்கும்போது, ட்ரை பண்ணுற அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனும் ரிங்கை போட்டு விட்டுட்டு, எவ்வளோ வந்து நீ ஏமாத்திருக்க பாரு, 5 வருஷமாக நீ ஏமாத்திட்டு இருந்திருக்கு, இதுக்குள்ளே நடுவில் எவ்வளோ போய் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்துருச்சுன்ட்டு
நான் உன்னை அப்பாவின்னு நினச்சா நீ அட்டப்பாவி வேலைலாம் பார்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டவன் இதுக்கப்புறம் எங்கேயும் என்னை விட்டு ஓட முடியாது, ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது, காலம் ஃபுல்லாக என் கூட தான் வாழ்ந்தாகணும் போது எனக்கு ஓகே தான், நானும் இந்த ஸ்டூப்பிட்டை ரொம்ப தான் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. குட்டி பையனுக்கு முன்னாடியே தெரியும் போல இருக்கு ஹீரோ தான் அவனோட அப்பான்ட்டு. அப்பா என்னப்பா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்ச நேரம் அப்பா பண்ணுறதுலாம் பார்க்காதடா, அம்மாவா அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமாங்கும் போது கையை எடுப்பான்னு சொல்லி இந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே எல்லாரும் ஒன்றா சேர்ந்த மாதிரி காமிச்சு ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த ஜாமான் இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. எப்படியோ காதல் பண்ணி கலவரத்தை உண்டு பண்ணி அதில் 2 பேரும் போட்டு தள்ளிட்டு கடைசியாக இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அப்படியே ஹைப் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதையும் டச் பண்ணி விடுங்க, அப்போ தான் சேனல் ரொம்ப ரீச் ஆகும். இதோட நான் கிளம்புறேன், வேறு ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், பை பாய்.